18 வயசு கீழே உள்ளவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. சிம்ரன் வாங்க சிம்ரன். இன்னைக்கு எபிசோட் 3ல சர்மா பாண்டி தான் சிம்ரன். கெட்டப் பாருங்க சிம்ரனே ஒரு வாலி மல்லே மல்ல மல்ல மல்லே மல்லே அந்த பாட்டுக்கு கெட்டப்ல இருக்கிறான் பையன். ஆமா அப்ப சர்மா மும்தாஜா? இல்லை நீங்கள் தான் மும்தாஜ். மும்தாஜ் வேணுமா சிம்ரன் வேணுமா? எனக்கு வந்து நித்யா மேனன் வேணும். நித்யா மேனனும் என்ன என்ன நித்யா மேனன் என்ன குறைச்சல்? என்ன நித்யா மேனனான்ற? சரி உனக்கு யார் பிடிக்கும் சுதன்? அவனுக்கு பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி. அது என்னோட லவர் ஆண்டி இல்லை, அது என் தம்பியோட லவர் ஆண்டி. அண்ணன் தம்பியும் மாற்றி மாற்றி. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு தெரியலன்னு நம்ம பாய்ஸ் அவங்க வீட்டுக்கு தனியாக போயிட்டு வந்தாங்க. வெல்கம் டு பால்ஸ் vlogs. ஆக்சுவலாக இன்னைக்கு ஐயோ காதல் காய்ச்சல் அடியே என்னை பறித்து சென்றாய் அடடா நான் தொலைந்து போனேன் மனமே புது மயக்கம் தந்தாய் அழகே என்னை கடத்தாதே. என்ன சொல்லணும்? என்ன எதில் ஆரம்பிச்சு எதில் விட்டோம்? நானும் எதுவும் விடல. நேத்தான் விட்டி அதே போதும்பா. அதுல ஆரம்பிச்சு ஏதோ ஒரு கதைக்கெல்லாம் போய் கடைசியில வந்து பிடிச்சி என்ன பிடிச்ச? குண்டிய குண்டிய பிடிக்கணுமா? உங்க யாருக்காவது கண்ணான்னு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கண்ணன் கண்ணா அப்பா போயிடுறாங்க. அப்பா போயிடுறாங்க. கண்ணன் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேட்டேன். சரி கண்ணாக்கு ஒரு பாட்டு இருக்கு. சரி விடு. இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவன் பேர் கண்ணா அப்படின்னா ஒரு பாட்டு இருக்கு. அதாவது இது வந்து ஊர்ல இதே இந்த பாட்டும் தேவக்கோட்டையில தான் உருவானது. பல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க போதுடா. பல ஆர்டிஸ்ட் தேவக்கோட்டை ஆர்டிஸ்ட் தான்டா. சரியா? அந்த பாட்டு என்ன தெரியுமா? கண்ணா களி உருண்டை, பொண்டாட்டி பேர் புளி உருண்டை, மயம் பேர் மாவு உருண்டை, மாமியார் பேர் பீ உருண்டை. உன் பிளான்ஸ் தெரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு? வந்து நடக்க வச்சு எங்க எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோம், ட்ரெக்கிங் கூட்டு போறேன்னு ஒண்ணு. இது வந்து ட்ரெக்கிங் ஆடா. ட்ரெக்கிங்னா காட்டுக்குள்ள கூட்டு போகணும்டா. இதை சுத்தி இருக்க காடு சொல்லி காடு தான் இருக்கு. காட்டுக்குள்ள மரம் இருக்கணும். பக்கத்துலயே அதாவது மரத்துக்கு நடுவில் நடந்து போகணும். இது என்னது? மரத்துக்கு நடுவுல இங்கிட்ட ஒரு மரம் இருக்கணும், இங்கிட்ட ஒரு மரம் இருக்கணும். அதானே ட்ரெக்கிங். மரத்தெல்லாம் தாண்டி தான் நடந்து வந்தேன். அது அங்க இருக்கு. எங்களை ட்ரெக்கிங் கூட்டு வரன்ட்டு நம்ப வச்சு சும்மா ஒரு லேக்கை காட்டுறன்ட்டு ஒரு சின்ன குட்டையை காட்டி விட்டான். இது லேக்குன்ட்டான். பால்ஸ் நீங்க இதுக்கே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உட்கார்ந்து போலாம். நீங்க ட்ரெக்லாம் உட்காந்தானா அதான் பேச்சு. வந்தானா இல்லையா? நீங்க வந்து ஷார்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன ஷாட்? ஒரு கேமரா வேணா, அதெல்லாம் நீ எடுக்கணும்டா. நான் உனக்கு சொல்றேன். இப்ப கண்டிப்பா மேல ஏற மாட்டாங்க. இவனால நாங்க எத்தனை மணி இப்ப டைம் வந்து என்ன டைம் என்ன 4:50 5 மணிக்கு இங்க இருந்து ரிட்டர்ன் ஆரம்பிப்போம். சரி 3 ஹவர்ஸ்ல மேல போயிடலாம். நாங்க எவ்வளவு நேரம் லேட் ஆகுறோம், அதுல இவன் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றான்றது நாங்க ஓகே பாருங்க பண்றோம். அத நான் மட்டும் லேட் ஆகுறேனா இல்ல எல்லாரும் லேட் ஆகுறாங்கன்னு பாருங்க. வந்தது வந்து ஹைக்கிங். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு குச்சி எடுத்துட்டு ஊருக்குள்ள பாட்டுக்கு போடாடி. நீங்க என்ன தெரியுமா கேக்குறீங்க? ஏதாவது வந்து காட்டுக்குள்ள போயிட்டு தங்கி அங்க ஆய்வுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அங்கே போக வேண்டியதா இயற்கையோட. உனக்கு அப்படியே இலைய எடுத்து தொடச்சிட்டு வர வேண்டியதா. இதெல்லாம் உங்க தாத்தாவோட தாத்தாலாம் பண்ணி இதுதானே பண்ணாங்க. நீ ஏன் பண்ண மாட்டியா? கூரை தண்ணியில தான் கழுவியா? நான் அந்த டிஸ்கம்ஃபர்ட் நான் ஃபீல் பண்ணல அப்படின்றப்ப எனக்கு தெரியாதுல்ல. என்ன ஃபீல்? கூரை வீட்டுக்குள்ள இருந்தாலே ஆய்ப்பு வாழுறான். சூத்து வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. உணர்ச்சி இருக்க மாட்டேங்குது. அது எனக்கு மட்டும் இல்ல சார், அவங்க எல்லாருக்கும் தான் சார். எனக்கு மட்டுமா சார் ஃப்ரீஸ் ஆகுது? நீ இதுக்கே இப்படி அழுவுறிய? காட்டுல தண்ணியே இருக்காதுப்பா, இலையில தொடச்சிக்கணும். ஆமா அதுதான் சொல்றேன். இலையில தொடச்சிட்டு போக வேண்டியதான். இலையில புழுலாம் இருந்ததுன்னா சூத்துல புழு போயிட்டு இருப்பேன். அது போயிட்டு பரவாயில்ல தொடச்சிக்கலாம். காட்டுக்குள்ள கண்டிப்பா எங்கேயாவது இடத்துல தண்ணி ஓடும். எடுத்து அப்படியே கழுவிட்டு அப்படியே வர வேண்டியது.
அதுதான் அது வரைக்கும் எப்படி ஏதும் போடாம மேன் வர்சஸ் வைல்ட்லாம் பார்த்தது இல்லையா? அவன் மட்டும் அங்க போவான், அப்படியே போவான், இப்படியே போயிடுவான். போலாம்ப்பா, அது நாங்க பார்க்க முடியாதுல்ல. பொன்னையாரா பார்க்க சொன்னா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நைட் சஃபாரி போவோம், இவனை காட்டுள்ள இறக்கி விட்டுலாம், நாங்க வந்துடுறோம். நீங்க பாட்டு அங்க வந்து நீங்க ஆகி போயிட்டு வா காலையில. நான் ஏன் வந்தாதானடா போக முடியும்? வராதாயே வா போனதுக்கு வந்துட்டு போன அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வா. வந்ததுல இருந்து ஒரே ஆய் டாக்ஸா இருக்குடா. நாங்க வட்டவடா. ஆமா, இங்க லேக் பார்க்க வந்தோம், இங்க விடல. அதான் இங்க உட்காந்து சென்னையில இருந்து கிளம்புனதுல இருந்து கார்ல ரெக்கார்ட் பண்றப்போ சொன்னேன், டேய் செல்ஃபி ஸ்டிக் புடிச்சுக்கோடா, பெட்டரா இருக்கும்னா என் கையில செல்ஃபி ஸ்டிக்கே இல்ல, ட்ரைபாட் தான் இருக்கு அப்படின்ட்டு வாங்கி ஓப்பனே பண்ணி பார்க்கலாம். ட்ரைபாடை இழுத்தா செல்ஃபி ஸ்டிக்னு அவருக்கு இப்பதான் தெரியுது. அதான் வாங்கியிருக்காரு ஆன்லைன்ல. யார் டீம்? டீம்லாம் கிடையாது. டீம்லாம் கிடையாது. அப்படின்னா நானும் தோத்துருவேன். சரி, அப்ப நானும் சுதனமா? எப்பா கேமராமேன் எதுவும் சும்மா கை ஆட்டு வராரு. பறக்குது தலை நம்புது. என்னது டிவி பாட்டு. ஓ, அதுதான் இந்த கொடி ஆட்டுறாரு இவரு. தளபதினா வந்துருவாரு கொடி. சரி, நம்ம சர்மாஜி போட்ட கெட்டப்ல தான் ஆரம்பிப்போம். மல்ல 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 மருது மல்லே லேல இருந்து பாடு. எப்ப லிரிக்ஸ்லாம் எனக்குலாம் தெரியாது. நான் பாட்டு வந்து வாய்க்கு வந்த மேனிக்கு தான் பாடுவேன். லேசா லேசா ஆ முதல் லக்கு தானடா. வேற பாட்டு பாட்டிங்க அவுட். அமைதியா இருக்கு. சரி பாடு. அலுமா டோலுமா இசால குடிமா அலுமா. டான்ஸ் ஆடிட்டே வா. நான் வந்து தலை ஃபேன் இல்லையே. அப்ப தளபதி பாட்டு போட்டு ஆடுவேன். விட்டா சாலுமா மா பாலாவா? அவனே நீ அசிங்கப்படுத்திக்கிற. லவ்ஸ்ல இப்படி கூட பாலா. நான் அவரை மட்டும் சிங்கர் ஆகலான்னு இருக்கேன். பாடு. ஓடி அருவி கொட்டுதே அடி உம்மாலே. ஐயோ நான் உம்மாலே நானா? நான் எவ்வளவு தூரம் அப்படியே போறோம்னு தெரியல. அதுல எவ்வளவு தூரம் இவன் வருவான்னு தெரியல. அதான் கண்டிப்பா தம்பி, நீங்க போகும் வரை நானும் வருவேன். இப்ப நான் ஏறிட்டேன், எனக்கு என்ன தருவேன்? என்ன தருவேன்னா ஒன்னும் தர மாட்டேன். இப்ப ஏதாவது பெட்டு வை. சிக்கன் கறி இருக்கு. அது வந்துட்டு அவங்களே தருது. ஏதாவது பெட்டு வை. உன் வண்டி எனக்கு. ஆல்ரெடி உன் வண்டி வந்து உன் வண்டி வேணா, நான் வாங்கினதை ஒரு 2 நாளைக்கு உனக்கு தரேன். அதெல்லாம் கிடையாது. வண்டி வந்துதான் 5 ஐ விட்னஸ் இருக்கு. உனக்கு தெரிய மாட்டாது. என்னாச்சு, எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜீவான்னு இருக்கான். அவனோட லேப்ரடார் டாக், ஓகேவா? அதுக்கு ஒரு 6 மாதமோ 1 வயசோ. அப்போ அதுக்கு ஒரு பாடி பெல்ட் வாங்கணும் அப்படி இப்படின்னா. பாடி பெல்ட் வந்து நான் சொன்னேன், யோசி என்ன கண்டென்ட்லாம் யோசி. பாடி பெல்ட் வந்து போட்டா கடிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இவன் நடந்த கதையை நினைச்சு சொல்லும் போது இதெல்லாம் போய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவன் லீஸ் ஒன்று போட்டுருவான் ஹீரோஜி. அதனால கடிச்சு ஓடிடுது. ஆமாம், அதுதான் சொல்யூஷன் சொல்லுச்சு. பாடி பெல்ட்டு கடிச்சிரும், கடிச்சு துப்பிரும் அப்படின்னு பால் சொல்கிறான், ஓகேவா? நான் வந்து கடிச்சு துப்பாதுரா, அதுதான் வாங்கலாம், நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா பால்ஸ் கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் கடிச்சு போட்டுரும், அது வேஸ்ட்டு இப்படிங்கிறான். சரிடா, இப்போ இதே மாதிரி தான் நம்ம மேலே ஏறுறதுக்கு பேசினாலும் இதே பேச்சு தான். என்ன பெட்டு சொல்லு அப்படின்னா, சொல்லு இப்பயும் சொல்ற மாதிரி சொல்லு. மாடி மேல போனோம் அப்படின்னா அங்க இருந்து நம்ம நிலாவை கை வச்சா தொடலாம். அந்த அளவுக்கு அது பிளான் பண்ணி தான் இது கட்டப்பட்டது. உண்மைமா சத்தி. கடிச்சு துப்பிடுச்சுன்னா என் பைக்கு உனக்கு, கடிச்சு துப்பலைன்னா உன் பைக் எனக்கு அப்படின்னு ஒரு டீல். இது சாட்சி வந்து நரேஷ், இவனே நானே, அப்புறம் கடிச்சு துப்பிட்டானேப்பா தினேஷ், வேற யாராவது இருந்தாங்க. இவ்வளோ பேர் சாட்சி. அவன் கடிச்சு துப்பவே இல்லை, கடிச்சு துப்பிட்டான். நம்ம வெட்டு பீரியட் முடிஞ்சிருச்சு, புரியுதா? 1 வருஷம் 6 மாதம் அப்புறம் எல்லாமே பிஞ்சு தான் சாட்சிங்க. அப்புறம் பைக்கை வந்து எனக்கு ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து இல்லைன்றாங்க. இல்லை அது இல்லைன்னு சொல்றதுல ஒன்றும் இல்லை, பைக் எதுதான். நான் வந்து அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணது வரைக்கும். இதான் அந்த கதை, அந்த ராயல் என்ஃபீல்டோட கதை. இப்போ என்னடான்னா, என்கிட்ட வித்த பைக்கையே மறுபடியும் கிட்ட ஏமாத்த பார்க்குறான். ஆமா. நம்ம பால்ஸ் வந்து இந்த பாதையை ஏற மாட்டாராம். தம்பி, உனக்கு தேவை நான் மேலே வர்றது தானே. எப்படி வேணா வருவேன்டா நான். ஓகே, எப்படி வேணா வருவேன், பறந்து கூட வருவேன்டா. எப்படி வருவான்னு பார்ப்போம். சர்மாஜி போங்க, கமான் ஏறாரு. சேஜி உனக்கு வாடா மியூசிக் போடுறேன் வா. எங்க வழக்கு நண்பர் ஏறாரு. சர்மா போன் பத்திரம் சருக் சர்மா சறுக்கிட்டு விழுந்துடாதீங்க.
ஐயா ஐயா ஏய் நீ என்ன நினைச்ச பார்த்தல தம்பி நாங்கெல்லாம் எங்க இருந்து வேணா ஏறுவோம் மலையிலே மலைக்கு ஜம்ப் பண்ணுவோம்டா நீ கூட தடுமாறுன பாத்தியா ஒரு ஸ்லிப்பிங் அது இருந்துச்சா அதில் வந்து மூச்சு வாங்குவோம் அதை இது முக்கியமா மூச்சு வாங்குதுதான் யாரும் இல்லைன்னா பெட்ல இப்ப நான் பெட்ல ஜெயிப்பேன் கார் எனக்கு என்ன சொல்கிறேன் பாருங்க. பார்த்தல என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்பா ஒரு வழியா ஏறிட்டேன். சர்மாஜியோட பைக் எனக்கு தான். என்னது எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? நம்ம நடந்து வந்திருக்கோம். நம்ம சவுண்டு பெட்ல போயிட்டு இருக்கோம். எங்கள் சருமா நர்சிங் சோப்பு வருமா? இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். A few moments later. நீங்க தான் இந்த காட்டு யானையா? யானை குஞ்சு பத்தியா? இருங்பாய் இந்த மாதிரி நைட் சஃபாரி வரும்போது ஜோடியா வரலாம், இப்படி வேணா வரலாம். ஆனா ஜோடியா வந்தீங்கன்னா சேஃபா இருங்க. பால்ஸ் அடுத்த வருஷம் வந்துட்டு ஜோடியா வருவாங்க. ஆமா இவரு வரப்பாங்க. ஐயோ என்னன்னு பேர்ல சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பால்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட தப்பா வந்து போர்ட்ரே பண்ணிட்டேன். சொல்லுங்க நான் வந்துட்டு ஆன்டி வேரி எல்லாம் கிடையாது. இந்த வெண்ட கேளுங்க. நான் வந்து யங் சிக்ஸ் பொம்பளை வேரியன். யங் சிக்ஸா யாரு கேக்க அதுல 60-70 வயசுடா டேய். 40 years பாட்டியா டேய் நீ எங்கடா பாட்டில பார்த்தத? அதெல்லாம் ஆப்ஷன் போட்டு தாண்டி போயிட்டு இருக்குடா. ஒண்ணுக்கு 2 ஆண்டி வச்சிருக்காங்க. நீ கூட ஏதோ எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா இது என்னன்னா அந்த எட்டி பார்த்த கதையை சொல்றா தீபக். ஒரு வாட்டி என்ன பண்றான் அவன் வீட்டு பாத்ரூம்ல எட்டி பார்த்திருந்தான். அதிகமா பாத்துட்டான். வீடியோல இருக்கு. அது வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவை போடுறேன் இருங்க. பாத்தாண்டா ஏடா இருங்க. என்ன ஃபுல்லா சொல்லுவேன். அதாவது அவன் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு மாமாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக